நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அருளினாலே இறைவனின் சொந்த பூமி கேரளம் என்பதை பற்றிய தொடரிலே இது 11வது பகுதி. திருவனந்தபுரம் என்றாலே நமக்கு நினைவில் வருவது அனந்த பத்மநாப சுவாமி கோவில் தான். அது விஷ்ணுவுடைய ஆலயம். கேரளத்துல ஆழ்வார்களுடைய பாடல் பெற்ற இந்த 108 திருப்பதியில 13 திருப்பதிகள் இருக்கு. ஆனா இந்த திருப்பதிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற போது இருக்கிற மாதிரி சுவாமி சந்நிதி தனியா, தாயார் சந்நிதி தனியா, அதுக்கப்புறம் புஷ்கரணி, கோபுர தரிசனம், அப்புறம் அந்த ஸ்தலத்துக்கு என்று ஒரு சிறப்பான பெயர், இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் குறைவு தான். அதனால ஏதோ ஒரு பொதுவாக பழங்காலத்து கோயில் மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ராமானுஜர் 10வது நூற்றாண்டிலே ஸ்ரீ வைஷ்ணவம் என்ற ஒரு தத்துவ பிரிவை உண்டாக்குவதற்கு முன்னாடி எழுந்த கோவில்கள் எல்லாம் இந்த கோவிலுடைய எல்லா அங்கத்தையும் எதிர்பார்க்க முடியாது. தாயார் சன்னதி திரைப்ப குருவாயூரப்பர் அப்படின்னு சொன்னால் குருவாயூரப்பனே ஒரு குழந்தை. அதனால அங்கே மகாலட்சுமியோட சன்னதியெல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி அப்படி இருந்தாலும் எங்கேயாவது மூலையில சின்னதாக இருக்கும். அதனால கேரள கோவிலை இந்த மற்ற 108 கோவில்களோட ஒப்பிடக்கூடாது. விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் பரவி இருப்பவர் என்று பொருள். அதான் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருப்பவர் விஷ்ணு. அதாவது பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நினைகின்ற பரிபூரணானந்தமே என்று தாய்மான சுவாமிகள் பாடுகின்றார். அப்புறம் எங்கெங்கு நோக்காணினும் சக்தியடா என்கிறாங்க. இன்றைக்கு மாடர்ன் பிசிக்ஸ்லேயும் இந்த உலகம் முழுவதும் ஒரு சக்தி தான் பரவி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஃபிடல் என்ற ஒரு பெரிய தத்துவ ஞானி அவர் சொல்லுகிறார், பிசிக்ஸில் ரொம்ப பெரிய ப்ரொஃபஸர், இந்த கான்ஷியஸ்னஸ் பிரக்ஞையை பற்றி பண்பையிலே பேசாதீங்க, இந்த உலகம் முழுவதும் ஒரு சக்தி தான் இருக்கிறது, அது ஒரு பெரிய மாடர்ன் பிசிக்ஸ். ஆகவே அப்படிப்பட்ட நிலையை நோக்கித்தான், அத்வைத்தத்தை நோக்கித்தான் விஞ்ஞானமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ரொம்ப பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அதற்கு சான்று தருகிறார்கள். இதை பற்றி நிறைய சண்டையெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸ், இது விஞ்ஞானத்துக்கே பொருந்தாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் மீறி ரொம்ப திடமாக இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமாக இருந்தவர் இந்த ஃபிடல், 2வது வெர்னர் ஐசன்பர்க், 3வது ரிசார்ட் காப்ரா. இந்த 3 பேருமே இந்த உலகம் முழுதும் ஒரு சக்தி தான் இருக்கிறது. அவரை நீங்க கடவுள்னு பேர் வச்சுக்கோங்க, ஏசுபிதான்னு பேர் வச்சுக்கோங்க, அல்லான்னு பேர் வச்சுக்கோங்க, அதெல்லாம் உங்க சம்பிரதாயத்தை பொறுத்தது. ஆனா ஒரு சக்தி உலகம் முழுதும் பரவி இருக்கிறது என்பதை விஞ்ஞானம் மறுக்க முடியாது. இது ரொம்ப தெளிவா அவங்க எழுதி கொடுக்குறாங்க. இதுக்காக சண்டை போடவும் தயாராக இருக்கிறாங்க. ஆகவே விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் பரவி இருப்பவர் என்று பொருள். விஷ்ணும் ஜிஷ்ணும், ஜிஷ்ணு எல்லாவற்றையும் வெல்பவர் என்று பொருள். அப்படி நல்ல சக்தியினுடைய வெற்றியைத்தான் எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்க வெற்றி இருக்கிறது. அப்போ நேற்றுக்கு கோவா, மிசோராம் முன்னாள் கவர்னர் ஸ்ரீமான் ஸ்ரீதர் பிள்ளை வந்திருந்தார். அவர் ஒரு பெரிய லாயர் கேரளாவில். அவர் சொன்னார், அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய லட்சிய வாசகமாகவே எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கிறது, எசோ தர்ம தத்தோ ஜெயா என்று அந்த அறமே வெல்லும்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா. ஆகவே அப்படிப்பட்ட இந்த மகாபாரத வாக்கியம் சுப்ரீம் கோர்ட்டாலேயே தன்னுடைய வாசகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால இந்த விஷ்ணு என்பவர் எங்கும் இருப்பவர், எப்போதும் வெல்பவர். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம்னா, ரொம்ப நன்மைக்காக நல்ல குணத்துக்காக போராடுறவங்களுக்கு கூட அப்பப்போ சின்ன சின்ன செட்பேக் வரும். அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டுவதற்காகத்தான் சாஸ்திரங்கள் எல்லாமே தர்மம் எப்பொழுதும் வெல்லும், தர்மம் எப்பொழுதும் வெல்லும், உண்மை எப்பொழுதும் வெல்லும், சத்தியமேவ ஜெயத்தே, இதெல்லாம் திரும்ப திரும்ப ஏன் சொல்லுகிறோம்? நம்ம நல்ல காரியங்கள் செய்கிற போது, நல்லதை பேசும்போது, நல்லதை எண்ணும் போது நம்ம மனசுல சில சமயம் தளர்ச்சி வரும். அப்ப நம்ம துவண்டு விடக்கூடாது. தர்மம் நிச்சயம் வெல்லும், பொறுமையுடன் கொஞ்சம் இருக்க வேண்டும். ஆகவே
விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் பரவி இருப்பவர் என்று பெயர், வியாபித்து இருப்பவர் என்று பொருள். அவர் அனந்தன் என்ற பாம்பின் மீது படுத்திருக்கிறார். இந்த அனந்தன் என்ற பாம்பை ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷன் ஒரு திருமாலினுடைய அம்சம் என்றும் சொல்வார்கள், திருமாலினுடைய அவதாரம் என்றும் சொல்வார்கள், திருமாலினுடைய அடிப்படை என்றும் சொல்வார்கள். இப்ப பலராம அவதாரம் என்று சொல்லுகிற போது ஜெயதேவர் என்ற ஒரிசா கவி ஹலதர ரூபதரே, கிருஷ்ணர் தான் ஆதிசேஷனாக பலராமராக வந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்புறம் லக்ஷ்மணரை பற்றி சொல்லுகிற போது அவர் ஆதிசேஷனின் அவதாரம் என்றும் சொல்லுவார்கள், திருமாலினுடைய அம்சத்துல கால் பகுதி என்றும் சொல்லுவார்கள். ஆகவே இந்த ஆதிசேஷன் அனந்தன் என்ற பாம்பை திருமாலாகவே கருதி வழிபடுபவர்கள் கொண்டு திருமாலுடைய அம்சமாக கருதுபவர்கள் உண்டு. பொய்கை ஆழ்வார் என்று அவரை முதல் ஆழ்வார் என்று சொல்வார்கள். அவங்கெல்லாம் கிபி 2வது நூற்றாண்டாக இருக்கக்கூடும். சென்றால் குடையாம், அவர் இந்த ஆதிசேஷனை அனந்தனை யாரால திரு அனந்தபுரம் என்று பேர் வந்ததோ அந்த பாம்பை வர்ணிக்கிறார். சென்றால் குடையாம், அவர் திருமால் நடக்கிற போது அவருக்கு குடை மாதிரி அவரை காப்பாராம். இருந்தால் சிங்க ஆசனமாம், திருமால் உட்கார்ற போது அவருக்கு சிம்மாசனமாக இந்த பாம்பு தான் இருக்குமா. நின்றால் மரவடியாம், அவர் திருமால் நின்றார்னா அவருக்கு பாதுகையாக இவர் இருப்பார். இந்த பாதுகை அப்படின்னு சொன்னா வேதாந்த தேசிகரும் வித்யாரண்ய சுவாமிகளும் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப கிரிட்டிக்கல் பீரியட்ல இருந்தாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வித்யாரண்ய சுவாமிகள் வேதாந்த தேசிகரை பிரார்த்தனை பண்ணி, நீங்க திருமாலுடைய பாதுகைகளை பற்றி நீங்க 1000 பாட்டு ஒரு நாள்ல பாடணும்னு சொன்னாங்க. பாதுகா சகசிரம், பாதுகையை பற்றி 1000 பாடல்கள் என்று வேதாந்த தேசிக சுவாமிகள் ஒரு ராத்திரியில பாடினதா ஐதீகம். அதே தமிழ் உரையோட வந்திருக்கு, சம்ஸ்கிருத எழுத்துல வந்திருக்கு, தமிழ் எழுத்துல வந்திருக்கு, தமிழ் அர்த்தத்தோட வந்திருக்கு, எல்லாம் தமிழ்ல வந்திருக்கு. நம்ம படிக்காத ஒண்ணுதான் குறை. அப்படி திருமாலுடைய பாதுகையே அப்படி போற்று வேதாந்த தேசிகர்கள் பாடியிருக்கிறார். அதனால அந்த பாதுகையாக வந்தது இந்த ஆதிசேஷன் தான். இருந்தால் சிங்க ஆசனமாம், நின்றால் மரவடிவாம், நீழ்கடலுள் என்றும் புனையும் மணி விளக்காம். அவர் ஆழ்ந்த கடல்ல படுத்திருக்கிற போது அவர் படுத்திருக்கிற பிணையாக இருப்பாராம், அவருக்கு ஒளி தருகின்ற மணி விளக்காகவும் இருப்பாம். பூப்பட்டாம் எங்கும் அணையாம் திருமாலுக்கு அரவு. திருமாலுக்கு இந்த பாம்பு இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் ஆற்றுகிறது. திருமால் நின்றால் அவருக்கு குடை, உட்கார்ந்தால் அவருக்கு சிங்காசனம், அவர் நின்றால் அவர் காலில் இருக்கிற மரத்தாலான அந்த பாதுகைகள், நீழ்கடலுள் என்றும் புனையும் மணி விளக்காம், அவர் இருக்கிற இடத்துக்கு தீபம் போடுற மாதிரி மணி விளக்காம். பூப்பட்டாம், அவர் அணிந்துகின்ற பூப்பட்டாம், கணையாம் எங்கும் அணையாம் திருமார்க்கு அரவு. பொய்கை ஆழ்வார் என்று முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லுவார்கள். பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார்கள் என்று இவங்கெல்லாம் காஞ்சிபுரம், திருக்கோவிலூர், சென்னை, மயிலாப்பூர் இந்த இடத்துலலாம் அவதரித்தவங்க. ரொம்ப ஆழ்வார்கள்லேயே ரொம்ப பழையவர்கள். இந்த வைஷ்ணவம் என்ற சம்பிரதாயம் உருவாவதற்கு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்களெல்லாம் பாடி வைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த பொய்கை ஆழ்வாரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த பொய்கை ஆழ்வார் கோச்சங்கட் சோழன் என்று ஒரு நாயனார் இருந்தார். அந்த கோச்சங்கட் சோழ நாயனார் தான் 70 கோவில் சிவனுக்கும் 8 கோவில் திருமாலுக்கும் பாடினார். அந்த கோச்சங்கட் சோழன் சேரன் கணைக்கால் இரும்பொறை அப்படிங்கிற ஒரு சேர ராஜாவை தோற்கடிச்சான். தோற்கடிச்சு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் குடவாயில்னு ஒரு ஊர், அந்த ஊரில் சிறை வச்சார். அந்த சிறை மீட்பதற்காக இந்த பொய்கை ஆழ்வார் பாடினார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ பெரிய பெரிய தமிழறிஞர்கள்லாம் இந்த பொய்கை ஆழ்வாரும் இந்த முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த ஆழ்வாரும் ஒத்தரா வேறையா அப்படின்னு ரொம்ப புகழ்பெற்ற மு. ராகவையங்கார் அவர்களே இந்த பொய்கை ஆழ்வாரும் அந்த பொய்கை ஆழ்வாரும் தான் ஒன்று தான். அப்போ ஔவையார் போன்ற பெரியவர்கள், கபிலர் போன்ற பெரியவர்கள் பெரிய ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்களா இருந்தாலும்
உலகத்துல மக்கள் சண்டை போடுற போது அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக பாடல்கள் பாடுவது இயல்புதான். அதனால ஒரு உலகவாதிகள் சொல்லக்கூடாது. தன்னுடைய ஆன்மீகத்தினுடைய ஒரு பங்காகவே அவங்க ராஜாக்களை பார்த்து சண்டை போடாதீங்க என்று சொன்னார். அந்த களவழி 40 என்ற ஒரு அது 11 கீழ்கணக்கு நூல்ல ஒண்ணு. அந்த 11 கீழ்கணக்கு நூல்ல வாங்கினா அதுல எனக்கு கோச்சங்கட்டுவானை பத்தி ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கல. இருந்தாலும் பொய்கையாழ்வாரை பற்றிய அந்த விவாதங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்தான் நின்றால் குடையான். அப்ப திருமால் நிற்கும் போது அவரோட உயர்ந்து அந்த நிற்குமா. அதனால அப்படி தனக்கு கர்வம் வந்துடக்கூடாதுன்னு அந்த பாம்பு திருமால்கிட்ட போய் வேண்டிச்சான். நான் உயரத்துல நிற்பேன், நீங்க கொஞ்சம் பணிவா எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு. திருமால்கிட்ட போய் இப்படி சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். அது நட்புனால வந்த உரிமை. இருந்தால் சிங்காசனமாம். சுவாமி அரியாசனத்து இருந்து அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க இல்லையா. அதனால திருமால் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பார். அப்படி இருந்து எங்களுடைய குறைகள் எல்லாம் கேளுங்கள் என்று ஆண்டாள் பாடுகிறார்களே. அப்படி ராஜாவுக்கும் சிங்காசனம் உண்டு, பராசக்திக்கு சிங்காசனம் உண்டு. நம்ம கேந்திரால பிள்ளையார் கோயிலுக்கு வாசல்ல கூட 2 சிங்கங்கள் வச்சிருக்காங்க. அப்படி எல்லா தெய்வத்துக்கும் சிங்காசனம் உண்டு. இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ராமேஸ்வரம் கோவில்ல தங்கத்தால செங்க சிங்கத்து மேல பிள்ளையார் வருவார். அப்ப சிங்கம் எல்லா சுவாமிகளுக்கும் வாகனமாக இருக்கும். அப்ப இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியா. இதுதான் ரொம்ப புகழ்பெற்றது. திருவேங்கடத்து நிலை பெற்று நின்றன சிற்றதையால் திருவேங்கடத்து தரவேல் நடந்தன தாழ்பிறப்பின் உருவேங்கடத்து உளத்தே இருந்தன உற்றழைக்க ஒருவேன் கடத்தும்பி அஞ்சல் என்று ஓடிய மால்வரையே என்று எங்க குலதெய்வத்தை பாட்டு எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது அப்போ இந்த திருமாலுடைய திருவடிகள் இருக்க அதை போற்றி பிள்ளை பெருமாளை எங்க ஒரு பெரியவர் அவர் அஷ்டப்பிரபந்தம்னு 8 நூல் எழுதியிருக்கிறார். அதுல ஒண்ணு குலதெய்வத்துக்கான பாட்டு. திருவேங்கடத்தை அந்த அதின்னு எங்க அப்பா 100 பாட்டும் பாடுவார். எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணா மகாலிங்கமும் பாடுவார், நான் ஏதோ 1-2 பாடுவேன். அப்ப அந்த திருவேங்கடத்தை அந்த ரொம்ப அதாவது அஷ்டப்பிரபந்தம் படிச்சவும் அற பண்டிதன் என்று அவ்வளவு டஃப் லாங்குவேஜ். வைபு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் ரொம்ப பிரமாதமான உரை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருமாலுடைய பாதங்களை போற்றுவது நம்ம பண்பாட்டில் உண்டு. அதனால நீங்க பார்த்தசாரதி கோயிலை சுற்றி வந்தீங்கன்னாக்கா பார்த்தசாரதிக்கு தெற்க நமக்கு வடக்க அந்த ரங்கநாதனுடைய பாதங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த பாதத்தை எல்லாரும் வணங்குவது ரொம்ப வழக்கம். அப்போ நின்றால் மதவடிவாம் நீர் கடவுளில் என்றும் புனையும் மணிவிளக்காம் பூம் பட்டாம் புல்கும் அணையாம் திருமாலுக்கு அரவு. இந்த பாம்பு திருமாலோட அவ்வளவு விடை பெற்றது. இதுல என்ன வேடிக்கைனாக்க திருமாலுடைய வாகனம் கருடன், திருமால் படுத்திருக்கிற இடமோ பாம்பு. இந்த பாம்பு கருடனே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நல்லவங்களுடைய முன்னாடியில இயல்பான பகையுடைய இந்த கருடனும் பாம்பும் கூட ஒன்றும் சண்டை போடாம ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாக இருக்கும். அப்ப இறைவன் அப்படி இருப்பார். ராமகிருஷ்ணருடைய முதல் சீடர் இருந்தார், பிரம்மானந்தர் என்று பெயர், ராஜா மகாராஜ் என்று பெயர். காசியில் ஒரு தடவை 2 சாமியார்கள் ரொம்ப சண்டை போட்டாங்க. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறது? இந்த தலைவராக இருந்த பிரம்மானந்த சுவாமிகள் போய் ஒன்றும் லெக்சர்லாம் அடிக்கல, சண்டை போடாதீங்கன்னு சொல்லலை. இவர் போய் சும்மா ஒரு 10 நாள் உட்கார்ந்தாரு. அந்த சண்டை போடுற 2 சாமிகளும் அப்படியே சமாதானம் ஆயிட்டாங்க. அஹிம்சாயாம் பிரதிஷ்டால் சத்தௌ சர்வ பிராணி வைரத்தியாக என்று பதஞ்சலி சொல்லுகிறார். ஒருவர் அஹிம்சையில அன்புல ரொம்ப ஆழமாக நிலை பெற்றார் இருந்தால் அவருக்கு முன்னாடி சண்டை போடுறவங்களாம் சமாதானம் ஆயிடுவாங்க என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த திருமாலுடைய வாகனம், திருமாலுடைய படுத்திருக்கிற இடம், இந்த ஆதிசேஷன் கருடன் 2 பேரும் நட்பா இருப்பது எப்படி? அந்த திருமாலுடைய பிரசன்ஸனாலதான். இல்லாட்டா எப்ப பார்த்தாலும் கருடனுக்கும் பாம்புக்கும் சண்டை தான். நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு பாம்பை கருடன் தூக்கிட்டு போற மாதிரி எல்லாம் படங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பகையெல்லாம் ஒழிக்கின்ற அன்பு ஏதனிடத்தில் இருக்கின்றது. அந்த திருமால் பாம்பு மீத படுத்திருக்கிறார். அனந்தன் என்ற சொல்லுக்கு முடிவு இல்லாதது, அந்தம் இல்லாதது என்று பொருள். அனந்தம், ஆதி அந்தம் இல்லார் பெரும் ஜோதி என்றெல்லாம் படுகிறோம். இறைவன் அந்த பாம்புக்கு
முடிவும் கிடையாது, துவக்கம் கிடையாது. இதை சைவத்திலையும் ரொம்ப கொண்டாடுவாங்க. ஒரு பாண்டிய ராஜா மதுரையை எங்க கட்டுறது அப்படின்னு பார்த்தானாம். அப்ப பார்க்கும்போது ஒரு பாம்பு தன்னுடைய வாயால கவ்விருந்துதான். அதாவது அந்த பாம்புக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. வாழையே வாயால கவ்வி இருக்கு அப்படின்னா எதை முடிவுன்னு சொல்லுவீங்க, எதை துவக்கம்னு சொல்லுவீங்க. அதனால மதுரைக்கு ஆலவாயின்னு ஒரு பேர் உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஆலவாயில அந்த பாம்பு படுத்திருக்கிற இடத்துக்குள்ள அந்த நகரத்தை நிர்மாணித்தார் அந்த பாண்டிய மன்னன் என்று சொல்வார்கள். இப்படி சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் பாம்புக்கு ரொம்ப ரொம்ப பெருமை உண்டு. அது சாஸ்வத தன்மையை குறிப்பது என்றும் உள்ளது. அதுக்கு அழிவு கிடையாது, துவக்கம் கிடையாது, ஆரம்பம் கிடையாது. அதனால எல்லாத்துலயும் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு துவக்கமோ முடிவும் தெரியாதோ அதுக்கு நடுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுக்கு துவக்கமும் முடிவும் தெரிஞ்சாதானே இது நடுவில் சொல்ல முடியும். துவக்கமும் முடிவும் தெரியாதனால இறைவனுக்கு ஆதியும் கிடையாது, நடுவும் கிடையாது, அந்தமும் கிடையாது என்று சொல்லுவார்கள். மனித உடலில் இருக்கும் குண்டலினி சக்தி இருக்கிறது. இதெல்லாம் பத்தி வெஸ்டர்ன் சயின்ஸுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த பிராண சக்தின்னு ஒரு சக்தி, அது நம்ம முதுகெலும்பினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து முதுகெலும்பினுடைய உச்சந்தலை வரை போகும். அந்த பயணத்தை தான் ஆன்மீக வளர்ச்சி என்று சொல்லுவோம். ஸ்ரீராமகிருஷ்ண போன்ற மகான்கள் எல்லாம் அதை நேரிலேயே பார்த்துருக்க. இப்ப எல்லாம் குண்டலினி யோகா அப்படின்னு எல்லாம் நிறைய யோகா எல்லாம் சொல்லித்தராங்க. அப்படிப்பட்ட அதற்கு மையமாக இருப்பது இந்த முதுகு தொண்டு தான். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், ஆல் யோகா இஸ் அபவுட் கீப்பிங் ஒரு பேக் போன் எரெக்ட் அப்படின்னு சொல்றார். யோகா என்பது உங்களுடைய முதுகு எலும்பை நேராக வைத்திருப்பதுதான். அப்படின்னு நம்ம கேந்திர வாசல்ல ஒரு அன்பர் இருக்கார். அந்த அன்பர் என்ன வியாதியா இருந்தாலும் இந்த முதுகு எலும்பை அவர் நேர்படுத்திடுவார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவருக்கு முதுகெலும்பில இருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் வருது அப்படின்னு. அதனால எல்லா யோகா முறைகளிலும் நீங்க ஆசனமாக இருக்கட்டும், பிராணாயாமாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், மந்திரமாக இருக்கட்டும், அடிப்படை என்ன, இந்த முதுகு எலும்ப நேரையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதை பகவத்கீதையும் சொல்லுகிறது. அப்ப தலை, மார்பு, இடுப்பு இது மூன்றும் ஒரு நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அதுதான் பெரிய யோகா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஒருத்தர் உட்கார்ற போது அப்படி கொஞ்சம் 3 சுத்துவாங்க. இதை விளக்கிறதுக்கு ஒரு கதை. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் +2 தான் படித்தவர். ஆனால் பதஞ்சலி யோக சூத்திரத்தை பற்றி ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு. நாங்களும் அந்த நண்பரும் சேர்ந்து பூரி ஜெகநாத கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு 10 நாள் கேம்ப் நடத்தினோம். அந்த கேம்புக்கு 2 தீம் தான். ஒன்று கண்ணன் காட்டிய கர்மயோகம், இன்னொன்று பதஞ்சலி காட்டிய இந்த யோக சாஸ்திரம். அப்போ இந்த ஐடிஐ படிச்சிருக்கிற என்னோட சகோதரர் இருக்கார, அவர் இந்த அனந்த சமாபதி என்று பதஞ்சலி சொல்றார். அதாவது அனந்த சமாபதி அப்படின்னு சொன்னாக்க எல்லையற்ற அந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய உடலிலேயே உணர்வது. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பாம்பு மாதிரி நம்ம உடம்ப 3.5 சுத்தணும். இதை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு அந்த உணர்வை அந்த கேம்ப்ல இருந்தவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். அப்போ புரியல, நீலாஞ்சலி யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த நீலாஞ்சலி யூனிவர்சிட்டியில ஒரு சம்ஸ்கிருத ப்ரொஃபஸர் இருந்தார். அந்த சம்ஸ்கிருத ப்ரொஃபஸர் எங்க கேம்பை அட்டெண்ட் பண்ணினார். அவர் ஆச்சரியப்பட்டார். சார், நான் சம்ஸ்கிருதத்துல பிஹெச்டி 20-30 வருஷமா மாணவர்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருதமோ யோக சாஸ்திரமோ வேதாந்தமோ சொல்லி கொடுக்குறேன். ஆனா எனக்கு தெரியாத இந்த நடைமுறை அம்சத்தை இந்த +2 பாஸ் பண்ணின இந்த தம்பி அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்துட்டாரே அப்படின்னு அவர் ரொம்ப வியந்தார். இது நடந்து ஒரு 30 வருஷம் இருக்கும். ஆனாலும் அந்த எண்ணங்கள் எனக்கு ரொம்ப பசுமையா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் நடத்தின மிக சிறந்த கேம்புகள் ஒன்று. அப்போ அந்த சகோதரருடைய அந்த அனந்த சமாபதி என்ற அந்த உணர்வை பதஞ்சலி காட்டினதை அவர் நடத்தி காட்டினார். அந்த நீலாஞ்சலி யூனிவர்சிட்டி, பூரி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர், சம்ஸ்கிருத ப்ரொஃபஸர் 20-30 வருஷமா பாடம் சொல்லி கொடுக்கிறவர் கூட இந்த இளைஞருடைய அறிவையும் அனுபவத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அந்த அனந்தன், அந்த பாம்பு நம்ம உடம்புக்குள்ள எப்போது இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால
இந்த மூன்றரை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம வேதாந்தத்தோட ரொம்ப முக்கியம். இந்த பாம்பு என்ன பண்ணும், தன்னை 3 தடவை சுத்தி ஒரு அரை தடவை தலையை தூக்கும். ஓங்காரத்துல ஆனா ஊனா மானா அந்த மாவினுடைய நீட்சி, மாவுடைய நீட்டம் ஒரு அரை மாத்திரை, அர்த்த மாத்திரை, அரை மாத்திரை என்று சொல்வார்கள். அந்த ஓங்காரம் 3.5. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காளிதேவியினுடைய உருவமும் கிருஷ்ணனுடைய உருவமும் 3.5 முழம் உயரம் இருக்கும் என்று சொல்வார். அப்ப இந்துக்களுடைய வேதாந்தத்துல இந்த 3.5 அப்படிங்கிற மெஷர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சாதாரணமா சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு இப்படி ஆடிட்டே இருக்கும், சுத்தி 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 வருவாங்க. அது ஒரு ரொம்ப ரிலாக்ஸிங்கா சூதிங்கா இருக்கும், ரொம்ப ஓய்வை தரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கும். அது ஏன், நமக்குள்ள இருக்கிற பிராணசக்தியை நம்ம சமன்படுத்துற போது நம்ம எரியாமலே, இதெல்லாம் யோகா படிச்சவங்களாம் இல்லை, ரொம்ப சாதாரண மனிதர்கள் கூட இப்படி இப்படி சுத்தி சுத்தி வருவாங்க, தன்னோட உடம்பை இப்படி சுற்றுவாங்க. ஆகவே இந்த அனந்தன் என்ற கான்செப்ட் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற பிலாசபி இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்ம அனுஷ்டானத்தில் அதை கொண்டு வருகின்றோம். இந்த பாம்பு 3.5 சுற்றுக்குள் சுற்றி இருப்பதை வேதாந்தத்தில் மிகவும் குறிப்பிடுகிறார்கள். இதை பற்றி மாண்டூக்கிய உபநிஷதம் என்று ஒரு உபநிஷத், அந்த மாண்டூக்கிய உபநிஷத்து ஆ ஊ மா அர்த்த மாத்திரை, பாதி மாத்திரை, இதை பற்றி எத்தனை கமெண்ட். ஆனானப்பட்ட ஆதிசங்கரனுடைய குருவினுடைய குருவாக இருக்க கௌடபாதர் இருக்காரு, அந்த மாண்டூக்கிய உபநிஷத்துக்கு 120 பாடல்கள் கொண்ட காரிக்கா என்று எழுதியிருக்கிறார். அதுக்கு ஆதிசங்கரர் உரை எழுதியிருக்கிறார். இந்த 12 பாடல்கள், மூலத்தில் இருக்கிற 12 பாடல்கள், இந்த 160 அதுக்கு காரிகை. காரிகைனாக்க ஒரு வகையான உரை. இந்த 160 12 172க்கு ஆதிசங்கரர் உரை எழுதியிருக்கார். நான் மட்டும் தெரியாம அதுக்குள்ள காலை வச்சுட்டேன். சரி, விவேகவாணியில ஓங்காரத்தை பத்தி இவ்வளவு விஷயம் போடுறான். 1300 நாள் ஆச்சாத மொழி. சில சமயம் ஒரு நாளைக்கு ஒரு வாக்கியம் படிக்க முடியாது. சில சமயம் இங்கிலீஷை விட ஆதிசங்கருடைய மூல நூல் சுலபமா இருக்கும். நல்ல வேளை நம்ம லைப்ரரியில் அந்த மூல நூலாம் இருக்கும். எத்தனை பெரியவர்கள் அதுக்கு எழுதிக்கிறாங்க. எல்லாவற்றையும் விட இப்ப அடுத்து வரப்போது நம்ம எங்களுடைய குருநாதருடைய குருநாதர் சத்யநாராயண சாஸ்திரி என்று பெங்களூரு விஜயா காலேஜில் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தார், பெரிய பிரம்ம ஞானி. அவர் இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துக்கு ஒரு உரை, அது பேச்சு பதிவாகி இருக்கிறது, அது பிரிண்டிலும் இருந்திருக்கு. நம்ம மயில்வாகனன் சார்ட்ட கூட அந்த நெட் கோங்கிற புத்தகம் இருந்தது, அதை யாருக்கோ கொடுத்து அந்த புத்தகம் திரும்பி வரல. அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்லவனை கூட திருட தூண்டுகின்ற புத்தகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புத்தகம் அந்த லெட் கோ. அதனால அதுல இருந்து இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல ஓங்காரத்தை பற்றியும் அந்த குண்டலினுடைய 3.5 சுத்துக்களை பற்றியும் இந்த 3.5 எழுத்துக்களால் ஆன இந்த ஓங்காரத்தை பற்றியும் கொஞ்சம் விவரமாக எழுதலாம் என்று இருக்கின்றோம். பாம்பும் அதன் சுற்றும் போல இறைவனும் படைப்பும் பிரிக்க முடியாது. அதனால ஆதிசங்கரர் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம் என்னன்னாக்கா, ஒரு பாம்பு அது 3.5 சுற்று சுற்றி கொண்டிருக்கிறது, அந்த சுற்றையும் இந்த பாம்பையும் பிரிக்க முடியுமா? அந்த சுற்று அப்படிங்கிறது பாம்பிலிருந்து வேறுபட்டதா? ஆனாலும் கூட சுற்றுங்கிறது தனியா தெரியுது இல்லையா நமக்கு? அந்த மாதிரி இந்த உலகமும் பரம்பொருளும் சொல்வதற்கு 2ஆகவும் பார்ப்பதற்கு 1ஆகவும் இருக்கும். அப்போ திரைலிங்க சுவாமின்னு ஒரு பெரிய மகான், அவர் வந்து காசியில் நடமாடும் சிவன்னு சொல்லியிருக்கார். ஸ்ரீராமகிருஷ்ண தேவரும் சுவாமி விவேகானந்தருமே அவரை கொண்டாடி இருக்கிறாங்க. அவரை பத்தி ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார், காசியில் நடமாடும் சிவன் அப்படின்னு. இந்த காசியில் நடமாடும் சிவனான திரைலிங்க சுவாமியை பற்றி ஒரு 7-8 புஸ்தகம் வாங்கினோம். அப்புறம் வங்காளியில் அவரோட சினிமாவும் வந்திருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அவியலா திரைலிங்க சுவாமிகளை பற்றி விவேகவாணியில் ஒரு சீரியல் போட்டோம். அந்த திரைலிங்க சுவாமிகள்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த படைப்பும் இறைவனும் 1ஆ 2ஆ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த திரைலிங்க சுவாமி சொல்றார், வாயை மூடிட்டு இருந்தா 1, வாயை திறந்தா 2 அப்படின்னு. ஆகவே இந்த வாயில பேசுற பேச்சுங்கிறது சத்தியத்தை எந்த அளவுக்கு சிதைக்கிறது பாருங்க, ஒட்டிக்குது பாருங்க.
உடைக்குது பாருங்க. அப்ப அந்த சத்தியம் பிளவுபடாத ஒன்று, அதை வாயால பேசிட்டா அப்படி. அதனால்தான் இன்னைக்கு நம்மளுடைய இந்த சொல்லப்படான் உணர்வின் மூர்த்தி எப்போ பார்த்தாலும் ரமண மகர்ஷி மௌனமா இருக்கோ மௌனமா இருக்கோ மௌனமா இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சித்பவானந்த சுவாமி என்று ஒரு பெரிய மகான் திருப்பரைத்துறை ஆசிரமத்துல இருந்தாங்க. அவங்க அப்பப்போ கொஞ்சம் மௌனமும் பிராக்டிஸ் பண்ணுப்பா, எப்ப பார்த்தாலும் பேசி பேசி தான் மற்றவங்களுக்கு அறிவுறுத்தலாம்னு நினைக்காதீங்க, மௌனமா இருக்கும் மௌனமா இருக்கும் மௌனமா இருக்கும். வியாசர் சனத் சுஜாத்தியம் என்று ஒரு புத்தகம் மௌனத்தை அப்படி கொண்டாடி இருக்கிறார். ஆகவே இந்த பாம்பும் அதன் 3.5 சுத்தம் இறைவனும் இப்படைப்பும் பிரிக்க முடியாதபடி இருக்கின்றனர். அதன் மீது அனந்த பத்மசாமி யோக நித்திரையில் ஆழ்ந்து இருக்கின்றார். இந்த யோக நித்திரைங்கிறது நான் ஒரு கோயில்பட்டியில ஜிவிஎன் காலேஜில் போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கிற அந்த காலேஜோட செக்ரட்டரி டாக்டர் மகேந்திரா அப்படிங்கிறவர் நம்ம எஸ் வியாசா யூனிவர்சிட்டியில் டாக்டர் நாகேந்திரா கிட்ட பிஹெச்டி பண்ணிடுவார். அவர் சொன்னார், சார் எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் யோக நித்ரா கிளாஸ் எடுக்கணும் சார் அப்படின்னு. எனக்கு யோக நித்ரா கிளாஸ் எடுக்க தெரியாது சார், எங்கள் கேந்திராவில் ஸ்ரீமான் ஹனுமந்த்ராவுன்னு இருக்காரு, அவரை எப்போது அனுப்புகிறேன், அவர் யோக நித்ரா கற்றுக்கலாம் அப்படின்னு. அந்த யோக நித்ரா அரி துயில்னு சொல்லுவாங்க. திருமால் பார்த்தா தூங்குற மாதிரி இருக்குமா. இது எல்லாத்தையும் உலகத்துல அறிவாராம். ஆகவே சார் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கப்சா சார், கதை சார். என்னுடைய குருநாதன் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் ராத்திரி லேட்டாக ஆயிடுச்சுன்னா தூங்குவார். அப்படி தூங்குற போது கொரட்டோட வரும். நாங்க ஏதாவது தைத்திரிய உபநிஷத்து பாடத்துல ஏதாவது தப்பு அப்படின்னா தப்பு அப்படிம்பாங்க. தூக்கத்தை விடாமையே நாங்க செய்யற சேவையில தப்பு கண்டுபிடிப்பார். இதுக்கு தான் அரி துயில்னு பேர். இதைத்தான் யோக நித்ரா யோக நித்ரான்னு சொல்லுவாங்க. அப்போ மகாவிஷ்ணு எப்ப பார்த்தாலும் அந்த யோக நித்ரால இருப்பாரு. அவர் வெளிப்பார்வைக்கு தூங்குவது போல இருக்கும், ஆனா இந்த உலகத்தில் நடக்காத எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி அந்த திருமாலுடைய அந்த தூக்கத்தை அரி துயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரித்துயல் பாருங்க, அந்த அரித்துயல்ங்கிறத அப்படியே தங்கத்தாலேயே பண்ணி வச்சிருக்காங்க அனந்த பத்மநாத சாமி கோயில்ல. அந்த படம் நம்ம சகோதரி போட்டிருக்காங்களே, அது என்ன நீளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 அடி நீளம் இருக்கும். 10 அடி நீளம், ஒரு 3 அடி உயரம், சொக்க தங்கம். அதோட விலை மட்டும் இன்னைக்கு லட்சம் கோடி ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் விலையெல்லாம் போட தெரியாது. அப்படி சொக்க தங்கத்துல அப்படி பண்ணிருக்காங்கன்னா அவங்க எதை குறிப்பிடுறாங்களோ அது அவ்வளவு உயர்ந்தது என்று அர்த்தம். அதனால்தான் தங்கத்துல பண்ணியிருக்காங்க. இல்லாட்டா வெறும் மண்ணாங்கட்டியில் தானே பண்ணியிருப்பாங்க. ஒரு சாதாரண நான் தூங்குற மாதிரி தூங்கியிருந்தாக்க தங்கத்துல செல வைப்பாங்க. பகவான் அப்படி அறுதியல் கொண்டிருப்பதனால அந்த நிலையை தங்கத்தாலே செய்து வைத்திருக்கிறார்கள். அனந்த பத்மநாசாமி யோக நித்திரையில் இருக்கிறார்கள். இந்த யோக நித்திரையை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் சொல்லிடலாம். ஈரானுடைய வலது பகுதியில் சில, அதாவது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போ பார்த்தா பார்டர் தெரியாது, அந்த காலத்தில் ஒரு பார்டர் இருந்தது. அங்கே குர்ஜேஃப் QRDEIFF குருதேவ்னு ஒரு பெரிய யோகி இருந்தார். அந்த குருதேவ்ங்கிற யோகி ஒருத்தன் வந்தான். சார் இந்த யோகாலாம் படிக்கிறது என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா, யோகாங்கிறது நல்லா கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும்பா அப்படின்னு சொன்னார். சார் எனக்கு இந்த யோகா கற்றுக்கிட்டு ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வாங்கணும்னு ஆசை சார் அப்படின்னு. சரிப்பா வா கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ அந்த குருநாதர் கூட எத்தனையோ நாட்கள் இருந்தான். இந்த கடைசி நாளைக்கு முதல் நாள் வரையிலும் அந்த குருநாதர் அந்த அந்த பையன் வாழ்வீரன். வாழ்வீச்சில் ஃபென்சிங்னு சொல்லுவாங்க, FENCING. ஃபென்சிங்கிறது ஒலிம்பிக்கில் ஒரு வாள் சண்டை. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் கூட அதில் ரொம்ப புகழ்பெற்றிருக்காங்க. இப்போ அந்த வாள் சண்டையை இந்த குருஜேஃப் ஒரு 6 மாதம் பயிற்சியில் 6 3 180 179 நாள் சொல்லியே கொடுக்கலாம். இந்த 179 நாளும் எப்படி தன்னுடைய மனத்தை ஒருமைப்படுத்துவதுன்னு கற்றுக் கொடுத்தார். ஒருமைப்படுத்துவது கற்றுக் கொடுத்த உடனே ஒரே நாள்ல அவனுக்கு அந்த வாள் சண்டையினுடைய டெக்னிக் எல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த வருஷம் ஒலிம்பிக்ல அந்த பையன் தங்க மெடல் வாங்கினான்.
அதனால அந்த குருதேவ் சொல்றாரு, இந்த அறித்துயில் அப்படிங்கிற நிலையில நீ உன்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நீ அறிய வேண்டும். ஆனா 100க்கு 100 ஓய்வுணர்வோட இருக்க வேண்டும். இந்த அறிவையும் அறிவின்மையையும் தூக்கத்தையும் விழிப்பையும் கலக்கிற ஒரு நிலை தான் அந்த அறிதுகள். ஆகவே இதுலதான் யோக சாஸ்திரமே இருக்கு, வேதாந்தமே இதுலதான் இருக்கு. அப்ப வெளிப்பார்வைக்கு தூங்குறவன் மாதிரி இருப்பான், உள்ள பார்த்தா முழு அறிவும் முழு விழிப்புணர்வும் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட வித்தையை கேந்திரத்திலேயே கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால நீங்களாம் கேம்புக்கு வந்தீங்கன்னாக்கா மிஸ்டர் ஹனுமந்த்ராவை கொஞ்சம் வேண்டிக்கிட்டீங்கன்னாக்கா, அவருக்கு டைம் இருந்ததுனாக்கா இந்த யோக நித்ரா அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாரு. அதை பற்றி புத்தகங்கள்லாம் நிறையா இருக்கு. யோக நிதிரையில் ஆழ்ந்திருக்கிறார். அவருடைய நாபியிலிருந்து பிரம்மா தோன்றி இவ்வுலகத்தை படைக்கிறார். அப்ப அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டு வரும். அந்த தாமரை தண்டு மேல ஒரு தாமரை பூ இருக்கும். அந்த தாமரை பூ மேல பிரம்மா உட்கார்ந்து இருப்பார். அவர் தான் இந்த உலகத்தை படைக்கிறார். இப்போ இந்த கரண்ட் மெடிக்கல் டெக்னாலஜியில இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது, அதாவது ஒரு தாயினுடைய வயிற்றையும் ஒரு குழந்தையினுடைய நாபியையும் இணைக்கிற இந்த ஸ்டெம் இருக்கு பாருங்க, அதுல இந்த குழந்தைக்கோ ஒரு மனிதனுக்கோ உயிர் சக்தியை ஊற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி இருக்கேன் என்று இப்ப மாடர்ன் மருத்துவ விஞ்ஞானத்துல அந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. நீங்க ஸ்டெம் செல்னு போய் கூகுள்ல பாருங்க. அதாவது நம்ம ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள உயிர் ரீதியான தொடர்பு எது வழியா போகுது? அந்த தாமரை தண்டு வழியா தான் போகுது. அதைத்தான் நம்ம ஸ்டெம் செல்லுன்னு சொல்றோம். அதை உம்பிலிக்கல் கார்டுன்னு சொல்றோம். ஒரு அம்மாவோட உடம்புல இருந்து ஒரு குழந்தையோட உடம்புக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது. ஒரு குழந்தை பிறக்கிற போது அதை ரொம்ப ஜாக்கிரதையா துண்டிக்கணும். அப்படி துண்டிப்பதில் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலமும் அமைந்திருக்கும். அது ரொம்ப அனுபவம் மிகுந்த அந்த தாயின்னு சொல்லுவாங்களே நர்ஸு, அவங்க தான் இதை வெட்டுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானத்துல ரொம்ப ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியாக, எப்படி பேங்க்ல எல்லாம் பிளட் பேங்க் என்று ரத்தத்தை சேர்த்து வைக்கிறோமோ, எப்படி ஆர்கன் டொனேஷன், அந்த ஆர்கன் டொனேஷன்ல தானே தமிழ்நாட்டிலேயே ரொம்ப இந்தியாவிலேயே முதலிடம் தமிழ்நாட்டுக்கு. ஒருத்தருக்கு மூளை செத்து போச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய உடல்ல இருக்கிற கண்ணு, அவருடைய உடல்ல இருக்கிற இதயம், அவருடைய உடல்ல இருக்கிற கணையம், அவருடைய உடல்ல இருக்கிற ஈரல், இதெல்லாம் எடுத்து மற்றவங்களுக்கு பொருத்தலாம். அந்த மாதிரி நிறைய பேர் தன்னுடைய பாடியை டொனேட் பண்ணுவாங்க. அப்படி டொனேட் பண்ற போது அதை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்தலாம். அந்த மருத்துவ சிகிச்சையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டெம் செல்லை பற்றிய அறிவு தான். அதனால திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் உள்ள தொடர்பு அந்த தாமரை தண்டு தான். அதனால சாதாரணமா ரெண்டு பெரிய விஷயங்களுக்கு நடுப்புற இருக்கிற தொடர்பைய இந்த உம்பிலிக்கல் கார்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நாபி கமலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவருடைய நாபியிலிருந்து பிரம்மா தோன்றி உலகத்தை படைக்கிறார். யோக நித்ரா என்பதை அரி துயில் என்று சொல்லுவார்கள். திருமாலின் கோலங்களில் சயன பெருமாள், அமர்ந்திருக்கும் பெருமாள், நிற்கும் பெருமாள் என்று 3 வகை உண்டு. தமிழ்நாட்டில் இந்த படுத்திருக்கிற பெருமாள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். திருவட்டாரை பற்றி ஏற்கனவே ரொம்ப விவரமாக பார்த்தோம், திருவனந்தபுரத்தில் பார்த்தோம். அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் நான் சொல்லவே வேண்டாம், சித்திரங்கப்பட்டினத்தில் சொல்லவே வேண்டாம், கும்பகோணம் சாரங்கபாணியை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். பரிமளரங்க பெருமாள்னு மயிலாடுதுறையில் இருக்காரு. மயிலாடுதுறையிலேருந்து கொஞ்சம் தெற்க வந்தீங்கன்னாக்க சிறு புலியூர்னு ஒரு இருக்கு, உலகத்திலேயே சின்ன அந்த சயன பெருமாள். அங்கேருந்து மேற்க வந்தீங்கன்னாக்க சிக்கலுக்கு பக்கத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபரணதாரி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பெருமாள். இப்படி இந்த திருமாலுடைய படுத்திருக்கும் கோலத்தை பல விதத்தில் கடல் மல்லை, ஸ்தல சயன பெருமாள். சில கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் முழுக்க படுத்திருப்பாரு, சில கோவிலில் கொஞ்சம் மட்டும் தலையை தூக்குவார், கொஞ்சம் இன்னும் கோவிலில் ஆல்மோஸ்ட் சிட்டிங் பாஸ்டர் எப்படி இருப்பார். இதையெல்லாம் வகைப்படுத்தி
ரொம்ப நிறையா போட்டிருப்பாங்க. திருமாலுடைய கோலங்களில் வந்து இந்த சயன கோலம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது வந்து ஒரு பார்க்கடல்ல பாம்பனை மேல் பள்ளி கொண்ட ஒரு கோலம். அதை வந்து நம்ம ரொம்ப கொண்டாடுகின்றோம். அதை பற்றி கவிஞர்கள் எல்லாம் அப்படி கொண்டாடி இருக்கிறார்கள். ஆழ்வார்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். திருமாலின் கோலங்களில் சேன பெருமாள், அமர்ந்திருக்கும் பெருமாள், நிற்கும் பெருமாள் என்று ஒன்று உண்டு. இதோட சேர்ந்து நடக்கும் பெருமாள்னு ஒன்று சேர்த்துப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கணுன்னாக்க திருநீர்மலைன்னு சென்னைக்கு பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்கு. அதில் நின்றார், இருந்தார், கிடந்தார், நடந்தார்னு 4கையும் பார்க்கலாம். அப்புறம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் இட் இஸ் அன் அன்லைக்லி பாசிபிலிட்டி ஆஃப் எ விஷ்ணு டெம்பிள். அங்கே விஷ்ணு சந்நிதி இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைச்ச இருந்தாலும் காமாட்சி அம்மனுடைய கருவறைக்கு உள்ளேயே 108 திருப்பதியில் ஒன்று திருமங்கை ஆழ்வார் பாடல் பெற்றது கழுவறை பிரான் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். 108 திருப்பதியில் அதுவும் ஒன்று காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே இருக்கு. அதுக்கு வெளியில குளத்தங்கரையில் அந்த நின்றார், இருந்தார், கிடந்தார், நடந்தார் இருக்கும். அது மாதிரி கோயிலூர்லையும் சொல்லுவாங்க. இந்த நின்றார், இருந்தார், கிடந்தார் 3 ஒரு கோயிலில் பார்க்கறதுக்கு தர்பசேனம் திருப்புல்லாணி என்று அங்கே தான் சுவாமி விவேகானந்தர் முதல்ல வந்து இறங்கினார். அந்த இடத்துலையும் இந்த 3 கோலங்களையும் பார்க்கலாம். ஆகவே கன்னியாகுமரியில் பறக்கை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே மதுசூதன பெருமாள்னு சுவாமி நின்ற திருக்கோலம். அப்புறம் திருப்பதி சாரம் என்று அதை பற்றி பார்த்தோம் ஏற்கனவே. அங்கே உட்கார்ந்துருக்கிற அமைப்பு. திருவட்டாரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அங்கே படுத்திருக்கிறது. இப்படி திருமாலுடைய கோலங்களை 3ஆக சொல்லுகின்ற வழக்கம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உண்டு. திருப்பதி சாரத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார், பறக்கையில் அவர் நிற்கிறார், திருவாட்டாற்றில் அவர் படுத்திருக்கிறார். திருநீர்மலை, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் இவற்றில் திருமால் நின்றார், இருந்தார், கிடந்தார், நடந்தார் என்ற 4 திருக்கோலங்களையும் பார்க்கலாம். திருவனந்தபுரத்தில் திருமால் தூங்குவது போல பார்க்கலாம். இருந்தாலும் அவர் ஒன்றும் செய்யாமலேயே எல்லாவற்றையும் செய்கிறார். அப்ப பகவத்கீதையில் ரொம்ப அழகான ஒரு பாடல் வருது. கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணீச்ச கர்மயக சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கர்ம கிருத்த கிருத். கர்மம் தனிலே அகர்மம் தனையும் அகர்மத்தின் கண் செயலினையும் காண்போன் யாரோ அவனே மேவை அவனே யாவும் முடித்தானாம். அப்போ திருவரங்கத்தில் பெருமாள் படுத்திருக்கார். அவரை பார்த்தா இவர் என்ன சோம்பேறி சாமி, எப்போ பார்த்தாலும் படுத்துட்டே இருக்கார். அப்படி அந்த உலகம் முழுவதையும் ரட்சிக்கிற காரியத்தை அவர் தான் பண்ணுறார். சிதம்பரத்தில் போனீங்கன்னாக்க சுவாமி எப்போ பார்த்தாலும் எட்டர்னல் ஆக்ஷன். அந்த டான்ஸுங்கிறதே நான்ஸ்டாப் ஆக்ஷன் தான். ஆனால் இந்த உலகத்தினுடைய எந்த கர்ம பந்தத்தையும் அவர் வந்து பாதிக்கவே படார். அத்வாபி செய்மான் லோகான் நகத்தின் ஹன்யத்தே. இவ்வளவு பெரிய உலகத்தையே கடவுள் கடைசியில் அழிக்கிறாரே சிவபெருமான். அந்த பாவ புண்ணியம் ஏதாவது அவரை பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறது பகவத்கீதை. அப்ப எல்லாவற்றையும் செய்தும் ஒன்றும் செய்யாமல் இருப்பது சிவபெருமானுடைய திருச்சிற்றம்பலம் சிதம்பர கோலம். ஒண்ணுமே செய்யாத எல்லாவற்றையும் செய்வது திருவரங்கத்து கோலம். ஆகவே திருமாலுடைய இந்த கோலத்தை அப்படி கொண்டாடுவார்கள். அதைத்தான் பகவத்கீதையில கர்மம் தன்னிலே அவகர்மம் தன்னிலும் சிவபெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இட் இஸ் ஆல்மோஸ்ட் நான் ஆக்ஷன். திருமால் அப்படி தூங்கிட்டே இருக்கிறார். அகர்மத்தின் கண் தினை இணையும். எல்லாவற்றையும் செய்கிறார். உலகத்துல எல்லாரையும் காப்பாத்துறார். ஆனா அவர் சும்மா உட்காந்துறார். எங்க ஆர்டிஸ்ட் ஸ்ரீமான் பாஸ்கர் இருக்காரு, பாஸ்கர் ராவ், அவர் வந்து கேந்திரத்தில் இந்த பாரத் மாதா சதனம்னு வச்சுருக்கோம். இந்த ரெண்டையும் எதுக்கு வச்சுருக்காரு. என்ன கற்பனை பாருங்க. அவர் ஒரு பக்கம் நடராஜர் கிழக்க பார்த்துருப்பார், ஒரு பக்கம் அனந்த பத்மநாப சுவாமி மேற்கு பார்த்துருப்பார். இந்த 2 பேரும் ஒருத்தர் பார்ப்பாங்க. அப்படியே கீதையே அங்கே சித்தரித்தது போல இருக்கும். ஆகவே வழக்கமாக சொல்கிற கதை இட் பேர்ஸ் ரெப்படேஷன். சுதந்திர போராட்டத்தினுடைய உச்சகட்டம் நாக்பூரில் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய ஒரு மாநாடு.
லட்சக்கணக்கில் மக்கள் கூடியிருக்காங்க. எல்லாம் ஓஹோன்னு சத்தம் போட்டுன்னே இருக்காங்க. லட்சக்கணக்கில் பாமர இந்தியர்கள் கூடினா என்ன இருக்கும்? சத்தம் தானே இருக்கும். அப்போ இந்த 1,00,000 பேருக்கு ஒரு 1000 போலீஸ்காரன் சத்தம் போடாத அப்படிங்கிறான். இவன் சத்தம் போடுறது இந்த மக்கள் சத்தம் போடுறத விட ஜாஸ்தியாக இருக்கு. சத்தம் போடாதேன்னு சத்தம் போடுறது. அந்த சமயத்தில் இந்த ஆயிரக்கணக்கான போலீஸ்காரன் சத்தம் போட்டு மக்களுடைய சத்தம் அடங்கலை. அப்போ டுக்ரோடி மகாராஜ்னு ஒரு பெரிய அவர் பாட்டும் பாடுவார், பாட்டும் எழுதுவார். அவர் வர்றார். அவர் நம்ம தார தப்பட்ட மாதிரி டேப்புன்னு சொல்லுவாங்க, அதை அடிச்சுக்கிட்டு பாடுவார். ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டு. நான் பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் அவரோட பாட்டு. அப்போ அவர் பாடுறார். பாடின உடனே ஜனங்கள் அப்படியே அடங்கிடுச்சு. கடைசியில் மகாத்மா காந்தி வந்துட்டார். கடைசியில் மகாத்மா காந்தி வரார். அவர் இந்த போலீஸ்கார மாதிரி சத்தம் போடாதரான்னு சொல்லலை. துக்ராஜி மாதிரி பாட்டெல்லாம் பாடலை. அவர் ஸ்டேஜ் மேலே நின்னார். எல்லாம் கப்சிப் கபர்தார்னு அந்த 2,00,000 பேர் கொண்ட கூட்டம் வாயே திறக்கல. அப்படி அமைதி. அப்போ இந்த போலீஸ்காரன்னா இருக்கானே அவன்லாம் எல்லாம் செஞ்சும் ஒன்றும் செய்யலை. காந்தி இருக்காரு ஒன்றுமே செய்யாத எல்லாத்தையும் செய்கிறார். அப்போ அந்த சம்பவம் பகவத்கீதை சொல்லியிருக்கிற அந்த கர்மம் தன்னிலே அகர்மம் தனையும் அகர்மத்தின் கண் வினை இணையும் என்பதை பிரத்யட்சமா பார்த்தவங்க இருக்கிறாங்க. அந்த மீட்டிங்க போயிட்டு வந்தவர் எனக்கு பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படி காந்திஜி ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னாலே கப்சிப்புன்னு இருப்பான். அது மாதிரி காஞ்சி பெரியவர் ஒரு இடத்துக்கு வராங்கிறனாக்கா மூச்சு விடுற சத்தம் கூட கேட்காது. அவ்வளோ அமைதியா சாமி என்ன சொல்ல போறாங்களோன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இது. திருமாலின் நாபி கமலத்தில் ஒரு தாமரை கொடி வளர்கிறது. இப்படைப்பு முழுவதும் திருமாலுடன் இணைக்கிறது. இன்றும் கூட மருத்துவ விஞ்ஞானத்தில் ஸ்டெம் செல் என்பது உயிரை காக்கும் பகுதியாக கருதப்படுகிறது. அதனுடைய பகுதிகள் பாதுகாக்கப்பட்டு உயிர்களுக்கு புத்துணர்வு ஊட்டுகின்றன. திருமாலின் நாவியில் இருந்து எழுதும் அந்த தாமரை தண்டு இப்ப படைப்பு முழுவதும் குண்டலினி என்று சக்தி நாபியில் இருப்பதாக கருதப்படுகிறது. ஒரு பெரிய மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு குண்டலினி இருக்கிற மாதிரி இந்த படைப்பு முழுவதுக்குமே ஒரு குண்டலினி இருக்கு. அந்த விஸ்வ குண்டலினிய எழுப்புவதற்குத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தவம் பண்ணினார். இல்லாட்டா அவருக்கு தவம் செஞ்சு ஆக வேண்டியது என்ன? ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், பிரம்மானந்தர், யோகானந்தர், அப்புறம் நிரஞ்சனானந்தர், பிரேமானந்தர், அப்புறம் பூர்ணச்சந்திர கோஷ், இந்த 6 பேரையும் பற்றி ராமகிருஷ்ணரே சொல்றார். அவங்கெல்லாம் பிறவியிலேயே ஜென்ம சித்தர்கள். அவங்கெல்லாம் எந்த விதமான ஆன்ம பயிற்சியும் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அவங்க பிறக்கிற போதே இறைவனை உணர்ந்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட சீடர்களை உண்டாக்கின ராமகிருஷ்ணரே தவம் பண்ணினார்னு எதுக்கு பண்ணினார்? விஸ்வ குண்டலினியை எழுப்புவதற்கு. இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு உயிர் சக்தி உண்டு, ஒத்த உயிர் சக்தி. இப்ப எத்தனை தடவை பார்த்தோம் உலகம் முழுவதும் ஒரு உயிர்னு. அந்த உயிர் சக்தியை எழுப்புவதற்கு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் முயற்சி பண்ணினார். அப்படி இது புத்த மதத்திலையும் ரொம்ப உண்டு. சுவாமி விவேகானந்தர் ஐ வில் நாட் ரெஸ்ட் until the whole world knows it is one with Brahman. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் தானே பரம்பொருள் என்று உணரும் வரை நான் ஓய மாட்டேன், உழைத்து கொண்டே இருப்பேன், பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருப்பார். இந்த கருத்தை அவர் எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ராஜகோபாலன் கும்பகோணத்தை சேர்ந்த ஒருத்தவர். அவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜின்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமே, அந்த வந்தே மாதரம் எழுதினவர் பெங்காலி. அவர் ராமகிருஷ்ணரையே சந்திச்சிருக்கார். அவர் எழுதின எல்லா நாவல்களையும் தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறார். அதிர்ஷ்டவசமா எனக்கு அதை முழுக்க படிக்க கிடைச்சிது. அதுல வர ஒரு ஹீரோயின் சொல்றாங்க, புத்த மதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு உண்மையான பௌத்தன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அந்த நிர்வாணம் என்கின்ற அந்த முழு நிலை வடைகிற வரை தனக்கு அந்த நிலை வரும்னு கேட்கக்கூடாது. இதே ஒரு பெண் வாயில வச்சிருக்கார் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அந்த புத்தகம் தமிழ்லேயும் வந்திருக்கு. ஆகவே உலகத்தில் இப்படியும் மனுஷாலாம் இருக்காங்க. அந்த மனுஷர்கள் நடக்கிற பூமியில தான் நாமும் நடக்கிறோம்.
அவங்க விடுற காற்றை தான் நாமும் சுவாசிக்கிறோம், அவங்க குடிக்கிற தண்ணியை தான் நாமும் குடிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு நமக்கும் எவ்வளவு வித்தியாசம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தானே பரம்பொருள் என்று உணரும் வரை ஓய மாட்டேன் அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தர். அந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட நாவல்ல வர அந்த ஹீரோயின் சொல்றாங்க, இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் முக்தி அடைகிறவர்களையும் ஒரு தனி மனிதன் தனக்கு நிர்வாணம் என்ற உயர்நிலை வேண்டும் என்று கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட மனிதர்களால தான் இந்த பூமியா இருக்கு. இல்லாட்டா என்ன இருக்கும், நம்ம பண்ற அந்நியாயத்துக்கு இப்பவே சுடுகாடா இருக்கும் பூமி. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில் வாழுகிறார்கள். கமலம் மனித மனத்தின் வெளித்தோற்றமாகவும் மனித மூளை உலகத்தின் உள் தோற்றமாகவும் கருதப்படுகிறது. இந்த கமலம் அப்படிங்கிறது நம்ம மனத்தினுடைய வெளி. அதனாலதான் இந்த குண்டலினுடைய ஒவ்வொரு லெவலையும் தாமரை தாமரை தாமரைன்னு சொல்லுவாங்க. நீங்க லலிதா சகஸ்ரநாமம் படிச்சாக்க அதுல 90வது மந்திரத்திலிருந்து 110வது மந்திரம் வரை இந்த குண்டலினியில் இருக்கிற ஒவ்வொரு லெவல்லையும் பராசக்தி எப்படி வழிபடுவது, எப்படி பூ போடுவது, எப்படி கற்பனை பண்ணுவது, என்ன நேரத்தில் இருப்பாங்க, என்ன நைவேத்தியம் பண்ணுவது, என்ன சமைச்சு சாப்பிடணும், அதெல்லாம் விவரமா 20 பாட்டு அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சாஸ்திரத்திலே அடக்கி இருக்கலாம். அதனாலதான் லலிதா சகஸ்ரநாமத்தை அவ்வளவு கொண்டாடுறாங்க மக்கள். அதனால இந்த மனித மூளை என்பது இந்த உலகம் முழுவதையும் உள்ளடக்கியது. ஒருத்தன் சொன்னான், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது, ஆனா ஒரு மனித மூளையை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது செய்ய எல்லா காரியங்களையும் பண்ணக்கூட ஒரு கம்ப்யூட்டர் பண்ணினா அது இந்த உலகத்தை விட பெருசா இருக்கும். அவ்வளவு செயல்களை செய்யுது. அப்ப ஒரு மனித மூளையில 10 போட்டு அதுக்கு பக்கத்துல 140 சைபர் போடுங்கோ, அவ்வளவு உணர்வு மையங்கள் இருக்கின்றன. ஒரு மனித மூளையினுடைய உணர்வுகளை வகைப்படுத்தினாக்க 10 போட்டு பக்கத்துல 140 சைபர். அதனால அவ்வளவு செய்யற ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சா அந்த கம்ப்யூட்டர் இந்த உலகத்தை விட பெரிசாக இருக்கும். அப்புறம் இவ்வளவு சொல்லிட்டு கடைசியில் சொல்றேன், ரோஜர் பென்ரோஸ் என்று பெரிய 94 வயசு, அவருடைய சிஷியர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவருக்கு ரொம்ப லேட்டாக தான் ரோஜர் பென்ரோஸுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவர் பாம்பே வந்தபோது கேட்டாங்க, ஏன் சார் மனுஷ மூளை எப்படியெல்லாம் இயங்குதோ அதையெல்லாம் படம் பிடிக்கக்கூடிய விஞ்ஞான கருவி வெளியில் இருக்கா சார் அப்படின்னு. அந்த ரோஜர் பென்ரோஸ் ரொம்ப ஹம்பிள். அவர் சொன்னார், மனித மூளையின் எல்லா செயல்பாடுகளையும் காட்டக்கூடிய விஞ்ஞான கருவிகளை இன்னும் மனித குலம் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு விஞ்ஞானிக்கு என்ன பணிவு பாருங்க. வித்யா வினய சம்பன்னே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அறிவு வளர 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 பணிவு அதிகமாகிட்டு கொண்டே போகணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த ரோஜர் பென்ரோஸ் மனித மூளையின் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் வெளிக்காட்டக்கூடிய விஞ்ஞான கருவிகள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு ரொம்ப பிளண்டா சொன்னார். எதற்காக சொல்லுகிறேன், இந்த மனித மூளைக்குள்ள அவ்வளவு சரக்க வச்சிருக்கான் கடவுள். இந்த உலகத்தினுடைய சுருங்கிய வடிவம் மனித மூளை, மனித மூளையினுடைய முழுமையான வடிவம் இந்த படைப்பு. இந்த ரெண்டையும் ஒன்றுபடுத்தி உணர்வுதான் யோகம். ஆகவே இதை பத்தி யோக வாசிட்டம் என்று ஒரு நூலே இருக்கிறது. 36,000 பாடல்கள் உரையோடு நம்ம கேந்திரா லைப்ரரியில் இருக்கு. அதை பத்தி இந்த வருஷம் 700 அறிஞர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாடு நடந்தது. 120 பேர் பேப்பர் படிச்சாங்க. இதுக்கெல்லாம் சிகரம் வச்சா மாதிரி சுவாமி நிரஞ்சனானந்த சரஸ்வதி என்று பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாவினுடைய அப்படியே ஒரு என்ன சொல்றது, அவர் பழைய காலத்து ரிஷிகளோட தான் ஒப்படைக்கணும். அவர் 4 லெக்சர் கொடுத்தார் எங்களுக்கெல்லாம். அப்படி நம்முடைய மனித மூளைக்குள்ள பகவான் அவ்வளவு அறிவை, அவ்வளவு அன்பை, அவ்வளவு உணர்வை, அவ்வளவு படைப்பாற்றலை, அவ்வளவு திறமையை, அவ்வளவு ப்ரொடக்டிவிட்டியை அப்படியே திணிச்சு திணிச்சு, அவ்வளவு இனிமையை, அவ்வளவு அமைதியை அப்படி திணிச்சு திணிச்சு வச்சிருக்கான். அதை முழுமையா பயன்படுத்தலைன்னா நம்ம மாதிரி ஒரு முட்டாள் உண்டா? அதனால அதை முழுமையா பயன்படுத்துகின்ற அந்த சாஸ்திரத்துக்குத்தான்
யோகம் என்று பெயர். இதை பற்றி யோக வாசிஷ்டம் என்ற நூல் எடுத்துரைக்கிறது. கமலம் தோன்றும் இடம் பிந்து என்று சொல்லப்படுகிறது. கமலத்தின் தளங்கள் மானுட சக்தியின் வெளித்தோற்றத்தையும் அகத்தோற்றத்தையும் குறிப்பிடுகின்றன. வெளித்தோற்றம் பிரபஞ்ச அளவிலான சக்தி என்றும், அகத்தோற்றம் கருமத்தின் பயனாக தோன்றிய சக்தி என்றும் கூறப்படுகின்றன. அப்போ நமக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால இந்த உலகத்தை, நமக்குள்ளே தோன்றுகின்ற உலகம், இந்த வெளி உலகத்தை நம்முடைய மூளையின் பிரதிபலிப்பு அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறது இருக்க. இந்த இந்தியாவிலே யாராவது பண்ணினான்னா தமிழன் பண்ணினான். உலகத்துல எத்தனையோ இலக்கியம் இருக்கு, அதுலெல்லாம் அகம் புறம் என்று இலக்கியத்தை ரெண்டா பிரிச்சு இந்த சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் விவரணத்தை யாராவது பண்ணியிருக்கான்னா தமிழன் ஒத்தந்தான் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, அதையே திருவள்ளுவர், அதையே திருப்பி கம்பன், அதையே இந்த காலத்து புலவர்கள், அப்படி வாழையடி வாழையென வந்த திருக்கோட்டம். இவ்வளவு பெரிய அறிவு அந்த தொடர்ச்சி விட்டு போகக்கூடாதுன்னு சங்க காலத்துக்கு பிறகு வந்த திருவள்ளுவர், திருவள்ளுவருக்கு பிறகு வந்த கம்பன், கம்பனுக்கு பிறகு வந்த, கம்பனுக்கு முன்னாடி வந்த ஆழ்வார்கள், கம்பன், கம்பனுக்கு பின்னாடி வந்த கவிஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த வாழ்க்கைய அகம்புறம் என்று உள்நோக்கிய பார்வை, வெளிநோக்கிய பார்வை. இது வந்து உலகத்துல எந்த மொழியிலையும் எந்த அறிஞனும் யாரும் பண்ணாத ஒரு பெரிய காரியத்தை தமிழன் அனுபவத்தில் செய்திருக்கிறான். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டு அகநானூரையும் புறநானூரையும் திருவள்ளுவரையும் சங்க பாடல்களையும் திருவாசகத்தையும் கம்பராமாயணத்தையும் படிக்கலைன்னா நம்ம மாதிரி யாராவது உண்டா? அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளவு பெரிய அறிவு செல்வத்தை நாம் இழந்து விடுவது தண்டிப்பதற்குரிய குற்றம் அல்ல, இதுதான் தண்டனையே. இவ்வளவு பெரிய சரக்க நம்ம நம்பி கடவுள் ஒப்படைச்சிருக்கிறாரு, அதை முழுக்க நம்ம படிக்கலைன்னா நம்ம மாதிரி அசடு உண்டா உலகத்துல? அவ்வளவு பெரிய செல்வம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கமலத்தண்டு புற உலகையும் அக உலகையும் இணைக்கிறது. இதை பற்றிய ஒரு புஸ்தகமே எழுதலாம், அவ்வளவு சரக்கு இருக்கு. குருதேவ நானடைய வந்து ஈஷாவாசிய உபநிஷத்தினுடைய ஒரு 6 பாட்டுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் பாருங்க. எப்படி அக உலகத்தையும் புற உலகத்தையும் இணைப்பது, எப்படி அறிவையும் புறச்செயலையும் இணைப்பது, எப்படி கர்மத்தையும் ஞானத்தையும் இழைப்பது, என்ன சொல்றது? அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் நமக்கு என்ன சேவை செஞ்சிருக்காங்க. சுவாமி விவேகானந்த வைஷ்ணவத்துல சொல்லுவாங்களாம், ஒரு மனுஷன் மற்றவனுக்கு செய்யற உதவிக்கு வந்து உபகாரம்னு பேரு. ஆனா நீ அழியாத உடல் அல்லப்பா, நீ அழியும் உடல் அல்லப்பா, அழியாத ஆத்மா என்று ஒருத்தன் மற்றவனுக்கு சொல்வதற்கு மகா உபகாரம் என்று பெயர் என்று வைஷ்ணவத்துல சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகா உபகாரத்தை தான் ஈஷாவாசி ரிஷியும் கம்பனும் திருவள்ளுவரும் அகநானூறு புறநானூறு எழுதியவர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் குருதேவனாரிடையும் நமக்காக செஞ்சு அப்படியே ரெடிமேடா குக்குடு ஃபுட்டு எடுத்து வாயில போட்டு செரிக்கிறது தான் பாக்கி, மற்ற எல்லாத்தையும் அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கிறது. இந்த குண்டலினி சக்தியின் உச்சி 1000 இதழ் தாமரையாக கூறப்படுகிறது. விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் கணபதிக்கும் 1000 நாமங்கள் உண்டு. அவற்றை பின்பற்றித்தான் எல்லா தேவதைகளுக்கும் 1000 நாமங்கள் தற்காலத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த சகஸ்ரநாமங்கிறது ஆதி காலத்து நூல்கள்ல பார்த்தீங்கன்னாக்க விஷ்ணு, சிவன், பிள்ளையார், சக்தி, இந்த 4க்குத்தான் 1000 நாமங்கள் உண்டு. மற்ற நாமங்கள்லாம் பிற்காலத்துல வந்தது. அப்போ உங்க சாமிக்கு மட்டும் 1000 நாமம் இருக்கலாமோ, எங்களுக்கு இருக்கக்கூடாதோ அப்படின்னு எல்லாத்துக்கும் 1000 நாமம் எழுதினாங்க. ராமர், கிருஷ்ணர், கோபாலர், கிருஷ்ணர் வேற கோபாலர் வேற. குஜராத்தில் கோபால சகஸ்ரநாமம் தான் நிறைய மக்கள் வீட்டில் படிப்பாங்க. முருகன், சூரியன், ஓம்காரம், காயத்ரி, நவகிரகங்கள், இப்படி 1000 குண்டலினி பாட்டின் தலை உச்சியில் குறிக்கும். அதன் மீது நடமாடும் கிருஷ்ணர் அனைவரும் அறிந்த உருவகம். எப்படி நம்ம உடல்ல இந்த குண்டலினிக்கு மேல நம்ம மூளை இருக்கோ, அந்த மாதிரி இந்த உலகமாகிய குண்டலினுடைய உச்சியில கிருஷ்ணர் நடனமாடுகிறார். இப்ப அண்மையில
நடராஜரை பற்றி பேசுகிற போது நடராஜ சகஸ்ரநாமத்தை பற்றி பேசணும். எனக்கே இதில் பாதிக்கு மேலே அர்த்தமே தெரியல. ஏன்னா அந்த நடராஜ சகஸ்ரநாமம் வந்து ரொம்ப நிறைய புராண சம்பவங்களை எல்லாம் குறிப்பிடுகிறது. அதெல்லாம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் யாரோ சிதம்பரத்தில் ஒரு பெரியவர் அந்த நடராஜ சகஸ்ரநாமத்துக்கு உரையெல்லாம் எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தா அந்த புஸ்தகம் 50 வருஷத்துக்கு முந்தைய 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த உரையெல்லாம் எனக்கு எங்கே கிடைக்க போகுது? இதெல்லாம் நம்முடைய பாக்கிய குறைவை சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி நீ ரொம்ப இன்னும் பகவானை வேண்டணும்பா, அப்பதான் அவர் தன்னை உனக்கு காட்டி தருவார் அப்படின்னு தான் சொல்லுகிறது. அப்படி அந்த நடராஜ சகஸ்ரநாமம் அவ்வளவு புகழ்பெற்றது. அனந்தன் என்ற பாம்புக்கு 5 தலைகள் உண்டு. அந்த 5 தலை என்ன? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண். இவைதான் பஞ்சபூதம். பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதம் தான் நம்ம உடம்புல 5 புலன்களாக இருக்கு. ஆகாயத்திலிருந்து வந்தது ஓசை, காற்றிலிருந்து வந்தது தொடு உணர்வு, நெருப்பிலிருந்து வந்தது கண் பார்வை, நீரிலிருந்து வந்தது சுவை, மண்ணிலிருந்து வந்தது நறுமணம். இப்படி இந்த பஞ்சபூதங்கள் நம்ம 5 புலன்கள். அந்த 5 புலன்களால் உணர்வுகின்ற 5 உணர்வுக்கு தன்மாத்திரைகள்னு பேர். பஞ்ச தன்மாத்திர தாயகா என்று பராசக்திக்கு பெயர். பராசக்தி போரிடுகிற போது அவருடைய அம்பரா தூணியில் இருக்கிற அம்பு என்ன? இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் தான். ஆகாயத்திலிருந்து வருகின்ற ஓசை, காற்றில் இருந்து வருகின்ற தொடு உணர்வு, நெருப்பில் இருந்து வருகின்ற பார்க்கும் சக்தி, நீரில் இருந்து வருகின்ற சுவை, மண்ணில் இருந்து வருகின்ற நறுமணம். இதை வச்சு தான் உலகத்தையே பராசக்தி மயங்கடிக்கிறா. அப்படி ஒரு பக்கம் பிலாசபி, ஒரு பக்கம் இயற்கையை பற்றிய வர்ணனை, ஒரு பக்கம் மந்திர சாஸ்திரம், ஒரு பக்கம் இறைவனை பற்றிய உருவகங்கள். இந்த 4ஐயும் இணைத்து நம்ம பெரியவங்க எழுதியிருக்கிற நூல்கள் இருக்க. அமிர்தம்னா எப்படி இருக்கும்? நாமெல்லாம் சாப்பிட்டதில்லை, ஆனால் இதை படித்தா அமிர்தம் இப்படிதான் இருக்கும் என்று நமக்கு தோணும். அவ்வளோ அழகா, அவ்வளோ பொருத்தமா, அன்மிஸ்டேக்கபிள். இல்லை கொஞ்சம் கூட ஒருத்தர் சொன்னதுக்கும் இன்னொரு சொன்னதுக்கும் முரண்பாடே இருக்காது. அவ்வளவு எல்லாரும் ஒரு குரல்ல பேசுவாங்க. அதுதான் வேதாந்தத்தினுடைய, அதுதான் சக்தி வழிபாட்டினுடைய, அதுதான் யோக சாஸ்திரத்தினுடைய பெருமை. அதனால வெளிப்பார்வைக்கு பக்தி சாஸ்திரம், யோக சாஸ்திரம், ஞானம், குண்டலினி சாஸ்திரம் இதெல்லாம் வேற வேறுன்னு தோணுவே தவிர கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா இந்த நாளும் ஒரே பொருளை பற்றி பேசும் ஒரே வழிகள் என்று நமக்கு தெரியும். இந்த பாம்பின் 5 தலைகள் நாராயணன் மீது பாதுகாப்பு குடையாக அவரை பாதுகாக்கின்றன. அவரை நின்றால் குடை, இருந்தால் ஆசனம், படுத்தால் சயனம் என்று பாடல் வர்ணிக்கிறது. இந்த ஆதிசேஷன் லக்ஷ்மணராகவும் பலராமராகவும் வந்தார். இதை பற்றி சொல்லுவாங்க. லக்ஷ்மணர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம். அதனால ராமரா வந்த போது நிறைய சிஷ்யராக இருந்தாராம், நிறைய சேவை பண்ணினாராம். அதனால பகவானுக்கே என்னடாவே நமக்கு வந்து இவ்வளவு சேவை செஞ்சுட்டானேன்னு அடுத்த பிரிவில் இந்த லக்ஷ்மணராக பிறந்த ஆதிசேஷன் வந்து பலராமரா பிறந்தாராம். ராமரா பிறந்தவர் வந்து கிருஷ்ணரா பிறந்தாராம். அதனால கிருஷ்ணர் வந்து பலராமருக்கு நிறைய சேவை செய்தார் என்று சொல்வார். இந்த KM முன்ஷி, கண்ணைலால் மாணிக்கலால் முன்ஷி என்று பாரதிய வித்யா பவனுடைய நிறுவனர் இருந்தாரே, அவர் குஜராத்திக்காரர். அவர் வந்து பலராமரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார், பரசுராமரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார், கிருஷ்ணாவதாரத்தை பற்றி 8 புத்தகம் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான புத்தகங்கள். அப்பெல்லாம் நான் வாங்குற போதெல்லாம் ஒரு புத்தகம் 2 ரூபா 50 பைசா, 8 புத்தகமே சேர்ந்து 20 ரூபா தான். இப்போ 2000 ரூபா இருக்கும். விலை எல்லாம் ரொம்ப வசந்து போச்சு. ஆனால் அதில் வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி பலராமரை அவர் அண்ணா அப்படின்னு அவ்வளோ மரியாதையோடு நடத்தினார் என்பதை பற்றியெல்லாம் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய சொல்லுவார் கண்ணைலால் மாணிக்கலால் முஸ்தி. அவருடைய பெயரை பின்பற்றி வைஷ்ணவ தலைவருக்கு ராமானுஜர், ராமனின் தம்பி என்றும் கிருஷ்ணர் என்றும் தோன்றியுள்ளது. இந்த ராமனுக்கு பின் தோன்றிய கிருஷ்ணரையும் குறிக்கும், லக்ஷ்மணரையும் குறிக்கும். அப்ப ராமானுஜருங்கிற பேரு வந்து ராமனுடைய தம்பியாகிய லக்ஷ்மணனையும் குறிக்கும், ராமனுக்கு பின்னால் வந்த கிருஷ்ணரையும் குறிக்கும். அப்கோர்ஸ் ராமானுஜர் என்ற மகானை குறிக்கும்னு நான் சொல்லவே வேண்டாம். நாராயணன் என்ற சொல் வைஷ்ணவத்தில் நரனை அயனப்படுத்துபவர், வழிப்படுத்துபவர்,
தட்சிணாயனம், உத்தராயணம். சூரியன் வடக்கு வழியில போவது உத்தராயணம், தெற்கு வழியில போவது தட்சிணாயனம். இப்ப தட்சிணாயனம் நடந்து கொண்டிருக்கிறது. நரன் என்ற சொல்லுக்கு தண்ணீர் என்று சொல்லப்படும். வேதத்தில் அம்ப, மரீச்சி, மர, ஆப்ப என்று தண்ணிக்கு 4 பெயர். இந்த 4 பெயர்ல இருந்துதான் இந்த பூமியினுடைய எல்லா தோற்றங்களும் வந்தது என்று வேதமே சொல்லுகிறது. அம்ப என்பது விண்ணுலகத்தில் தண்ணீரின் பெயர். அப்ப நமக்கு தலைமையில இருக்கிற அந்த விண்ணுலகத்துல அம்ப என்று பெயர். அப்ப மரீச்சி என்பது இடையுலகம், அந்தரிக்ஷம்னு சொல்லுவாங்க. விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் நடுப்பற ஒரு இடைப்பட்ட உலகம் இருக்கிறது. அதை நம்ம இன்றைக்கு பாஷையில சொன்னாக்கா அட்மாஸ்பியர்னு சொல்லலாம், த இன்டர்மீடியட் வேர்ல்டு. அதுல அவருக்கு மரீச்சின்னு பேர். மர என்பது மண்ணுலகத்தில் தண்ணீரின் பெயர். ஆப்ப என்பது பாதாள லோகம். இப்படி 4 உலகங்களை, அதாவது இதை 4 லெவல்ஸ் ஆஃப் நாலெட்ஜ், 4 லெவல்ஸ் ஆஃப் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாதாளம், மண்ணுலகம், இடை உலகம், விண்ணுலகம், இப்படி உலகத்தை 4ஆ பிரிக்கிற போகும். பூமிக்கு மேல இருக்கிறத 7ஆகவும், பூமி உள்பட கீழே இருக்கிறத 7ஆகவும், 7 14 லோகம் என்ற கான்செப்டும் உண்டு. அதை எப்பாவது வாய்ப்பு கிடைக்கிற போது பார்ப்போம். இப்படி 4 நிலைகளும் மனிதனை வழிபடுத்துவதால் திருமாலுக்கு நாராயணன் என்ற பெயர். ஆனால் திருமால் தண்ணீர் கடலில், தண்ணீரின் உருவமாகிய பார்க்கடலில் பாம்பின் மீது படுத்திருக்கிறார். அந்த காலத்துல பால் வேற தண்ணி வேறன்னு நினைச்சிருக்கலாம். இந்த காலத்துல பால் என்ற பெயர்லயே தண்ணியை ஊத்துறான் இல்லையா, அதனால பார்க்கடலை தண்ணீர் கடல் என்று சொல்லுவது அந்த காலத்தை விட இந்த காலத்துல கொஞ்சம் ஜாஸ்தி பொருத்தம் தான். அவரை அனந்த பத்மநாப என்று போற்றி நாம வாழ்க்கையில் மேன்மை அடைவோம். இந்த தண்ணீரை மனித உயிரின் பிராணசக்தி என்று உருவப்படுத்துவார். திருவனந்தபுர அரச பரம்பரை பாரத நாட்டின் மிக பழமையான அரச பரம்பரையாக கருதப்படுகிறது. முன்னோர்கள் தங்களை ஸ்ரீ பத்மநாபர் என்று அழைக்கின்றனர். திருவட்டாறு, திருவனந்தபுரம் ஆகிய கோயில்களில் படுத்து கிடக்கும் திருமாலின் வலது கை கீழே இருக்கும் சிவலிங்கத்தின் மீது மலர்களை சொரிவதாக அமைந்துள்ளது. இதுக்கு முன்னாடி காட்டின அந்த தங்க விக்கிரகத்தை கூர்ந்து கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்க திருமாலுடைய கையில இருந்து ஒரு முக்கோண வடிவிலான தங்க மலர் வலது கையில கீழே இருக்கிற அந்த சிவலிங்கத்து மேல விழும். திருவட்டாறுலையும் அப்படிதான் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை எடுத்து தனியா பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. ஆனா திருவனந்தபுரத்துல இருக்கிற ஓவியங்கள், இந்த திருவனந்தபுரத்துல இருக்கிற தங்க விக்கிரகம், இதிலெல்லாம் திருமால் தன்னுடைய கையால சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே மாதிரி ராமேஸ்வரம் போனீங்கன்னா ராமரே சிவனுக்கு கோயில் கட்டினார். இதை நாயன்மார்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு இடத்துல ராமேஸ்வரத்து தேவாரத்துல அப்பரும் திருஞான சம்பந்தரம் அவ்வளவு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆகவே ஒரு பெரிய அறிஞர் மா பே ஸ்ரீனிவாசன் பேரு, சிவகங்கைக்காரர். அவர் என்ன எழுதினாலும் வாங்கி படிச்சிருங்க, அவ்வளவு பெரிய ஞானி. அவர் ஒரு 2 பேர் எழுதியிருக்காங்க. கம்பனில் தேவாரத்தின் தாக்கம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, கம்பனில் வைஷ்ணவத்தின் கூறுகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த 2 கட்டுரையும் படித்தாக்க கம்பன் தனக்கு முன்னாடி வந்த கவிஞர்களை எப்படி கொண்டாடி இருக்கான், எப்படி படிச்சிருக்கான், எப்படி அவங்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால இந்த நம்ம பாரதத்தினுடைய பண்பாடு என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய அறிஞனா இருந்தாலும் தனக்கு முன்னாடி வந்தவங்களை வணங்கித்தான் தன்னுடைய வேலையை தொடங்கும். ஆனானப்பட்ட திருவள்ளுவரே எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப அப்படின்னு இதுக்கு முன்னாடி போனவர்களை என்பார்கள் 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 என்றெல்லாம் சொல்லுகிறது. வேதமே இது சுஷ்ரும தீராணம் ஏனத்தே, இப்படி கடவுளை பார்த்தவங்க எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு வேதமே சொல்லுது. அதனால இந்த படைப்பு இருக்க இதுக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால ஒவ்வொருத்தரும் தனக்கு முன்னாடி வந்தவங்கள சொல்லுவாங்க, இந்த படைப்பின் ஆரம்பம் இதற்கு முந்தைய படைப்பினுடைய கடைசி. அதனால ஒரு சைக்கிளிக் அப்படின்னு சொல்லி நிறைய இன்றைக்கு அதாவது போற போக்க பார்த்தாக்க நவீன விஞ்ஞானிகள் தான் வேதாந்தத்தை அப்படி புரிந்து கொண்டு அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த
திருமாலினுடைய நாமத்தை நாமும் ஓதுவோம், இறைவனை வணங்குவோம். எல்லாரும் அவசியம் இந்த திருவனந்தபுரம் ஆலயத்தை போய் தரிசிக்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான ஒரு கோவில், சிற்பமாகும். எல்லாத்தையும் விட அந்த பாரம்பரியம், அங்க இருக்கிற அந்த போத்திகள் நம்பூதிகளுடைய பக்தி, அந்த ஸ்ரத்தை இருக்கு பாருங்க, அதை பார்க்கறதுக்காகவே திருவனந்தபுரம் போகலாம். இந்த நோட்டில் இன்றைக்கு முடிவோம். அடுத்த வாரம் திருவனந்தபுரத்தினுடைய மற்ற அம்சங்களையும் அந்த கோவிலுடைய மற்ற அம்சங்களையும் பார்ப்போம். ஸ்ரீராம்.